ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கிட்ஸுக்கும் இந்த மாதிரி ஒரு பட்டுப்பாவாடை சட்டை தைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வர செப்டம்பர் 22லேருந்து 5 டேஸ் கிளாஸாக நம்மளுக்கு இந்த பட்டுப்பாவாடை சட்டை கிளாஸ் வந்து இருக்குது. இதோட அட்மிஷன் இப்போ ஓப்பனாக இருக்குது. 5 டேஸ் கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ பார்ன் சைஸ்லேருந்து 12 வயசு வரைக்கும் நீங்கள் எந்த சைஸ்க்குனாலும் நீங்கள் பட்டுப்பாவாடை சட்டை தைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக இந்த மாதிரி பட்டுப்பாவாடை துணி எடுத்து தான் தைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஓல்டு சாரீ இருந்ததுன்னா கூட அதை வச்சு கூட உங்களோட கிட்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சட்டையை பற்றி பார்த்துடலாம். நம்ம இந்த சட்டையில என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா பேட்ச் ஒர்க் பார்க்க போறோம், பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பெப்ளம் டைப்ல கீழே இன்வெர்டட் பாக்ஸ் ப்ளீட் வச்சு ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பார்க்க போறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பஃப் ஸ்லீவ் வித் பார்டரோட பாவாடை கிளாத் யூஸ் பண்ணி எப்படி தைக்கிறதுன்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த டிசைன் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்கோம். பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளைனா நார்மல் பட்டு பாவாடை சட்டை போட்ட மாதிரி தான் இருக்கும். வித் இந்த ரோப் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத டீட்டெயிலாக கவர் பண்ணி சொல்லியிருப்பேன். இதுல உங்களோட ஐடியாஸையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி நெட்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ற டிசைன்ஸ் கூட இன்க்ளூட் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கர்ட் பத்தி பார்க்கலாம். ஸ்கர்ட் மாடல் வந்து பாத்தீங்கன்னா பாடி பாவாடை மாடல்ல தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். வித் லைனிங்கோட உள்ள பாவடைக்கும் லைனிங் இருக்கும், மேல பாடிஸ்க்கு லைனிங் கிளாத்தை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி பாவடையில வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து டக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதையும் டீடைலா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நிறைய பேர் இப்போ வந்து டக் கான்செப்ட் வந்து யூஸ் பண்றது இல்ல, பட் நம்ம டக் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதையும் டீடைலா சொல்ல போறோம். ப்ளீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா நைஃப் ப்ளீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம். அது கூட இந்த மாதிரி சின்னதா ஃபேப்ரிக் லட்கன்ஸ் எப்படி ரெடி பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். இந்த பாவடையோட ஸ்டிச்சிங்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு உருத்தாத மாதிரி நீட்டா பொட்டிக் ஃபினிஷ்ல நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நீட்டா உங்களுக்கு உள்பக்கமும் இருக்கும். இப்படி உள்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பிசுறு ராயட்ஜஸ் எதுவுமே வெளியில தெரியாது. வித் ஷோல்டர்ல முதற்கொண்டு நான் எந்த இடத்துலையுமே ராயட்ஜஸ் தெரியாம இடுப்புல நமக்கு இந்த ஜாயிண்ட் எதுவுமே உறுத்தாம நீட்டா எப்படி வந்து ஸ்டிச் பண்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த பேக்லயுமே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் எதுவுமே வெளியில தெரியாது. உள்ள லைனிங்லையும் நம்ம மெயின் கிளாத்லையும் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாது. அந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்ல இருக்கும். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் தனித்தனியா செப்பரேட்டா நமக்கு எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ்ல கவர் ஆயிரும். கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்ட இன்னொரு டவுட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாவாடை சட்டை கிளாஸ் நான் வந்து அட்டன் பண்ணேன்னா என்னால பட்டுப்பாவோட மேக்ஸியும் தைக்க முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. பட்டுப்பாவோட மேக்ஸி அப்படின்றதுனா இந்த மாதிரி சட்டை தனியா பாவாடை தனியா இல்லாம ரெண்டு ஜாயின் பண்ண மாதிரி மேக்ஸி டைப்ல கோட் அட்டாச்மெண்ட்டோட வரும். நான் சைட்ல உங்களுக்கு பிக்சர் அட்டாச் பண்றேன். இந்த மாதிரி மாடலும் தைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா தைக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நான் கொடுக்குற சைஸ் சார்ட் யூஸ் பண்ணி நீங்க அந்த மாதிரி மாடல்ஸும் நீங்களே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தச்சுக்கலாம். உங்களுக்கு 2-in-1 பெனிஃபிட்டா இருக்கும். இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் ஃபர்தர் டீடைல்ஸ் அதில் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.